ஐயா சிவாய நம்மையா. ஐயா சிவாய நம. சொல்லுங்க ஐயா. இங்க மிகப்பெரிய மகான் யாரு? விசிறி சுவாமிகள். சரி, அவர் ஏதாவது சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை சொன்னால் லாரிசன் வந்து உதவி பண்ணுவார் சொல்லியிருக்காரு. இந்த பிச்சைக்காரனோட நாமத்தை சொன்னால் அவர் ஒரு பிச்சைக்காரங்கிறாரு. அவர் சொல்லிக்கிறாரு. தெய்வங்கள் அப்படிதான் சொல்லும். சாமி என்னன்னா எதிர்காலமேங்கிறாங்க, நிரந்தரமேங்கிறாங்க. சாமியை சொல்றாருல, கூத்தாடி சித்தனு நான் கூண்கிழவன் பண்டாரம் பண்டார கிழவனல்லோ நான் பதிவைத்து பிடித்திடுவேன், இன்னும் என்னை அறியவில்லை, சோபனமும் சொல்லவில்லை. சாமி சொன்னது பெருமாளே சொல்றார். பண்டார கிழவனல்லோ நான் பதிவைத்து. கலியுகத்துல சாமி அப்படிதான் வருவாராம். வருவோம் நாம் இறப்பன் பரப்பன இறப்பனை கை கொண்டார் இணையத்தார் மாமுனியே, பரப்பனை கை கொண்டார் பரமேத்தர் மாமுனியே. பிச்சைக்கார ரூபத்துலதான் நான் வருவேங்கிறார் சாமியே. அப்போ விசிறி சாமியாரு யோகிராம் சுரத்குமார் ரூபத்துல வந்திருக்கலாம்ல சாமி. ஏன் எம்பெருமானே சொல்றாருல, கூத்தாடி சித்தனும் நான் கூண் கிழவன் பண்டாரங்கிறாரு. கிள பருவத்துல நான் தோற்றம் அளிப்பேன், மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவேங்கிறார் சாமி. அப்போ அவரும் பிச்சைக்கார ரூபத்துல தான் வருவேங்கிறாரு. இறப்பன்னா பிச்சைக்காரன், இறப்பனை கை கொண்டார் இணையத்தார் மாமுனியங்காரு. இறப்பன் பிச்சைக்காரனை வணங்கினா பரமசி இணை வணங்குறதுக்கு சமம். பரதேசம் அளிப்பவர்கள் வீடு வாசல் இருக்காது, பிச்சை வாங்கி சாப்பிட்டு உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள வணங்கினா பரமசிவனாகி என்ன வணங்குறதுக்கு சமங்கிறாரு. அப்ப அவரை வணங்குறதுல என்ன தப்புங்கிறேன். யோகிராம் சுரத்குமார் வந்து அவருடைய பேரே சொல்றாரு. அவருடைய பேர்ல என்ன இருக்கு? ராம் இருக்கா? அந்த மந்திரத்துக்கு சிவாக்கியரே பாடுறாரா இல்லையா? பஞ்சமா பாதகங்களை மன்னிக்கக்கூடிய மந்திரம். அதனாலதான் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயாங்கிறாங்க அவங்களோட பக்தர்கள் எல்லாம். அது மகான்களை வணங்குறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா அதுக்காக சும்மா நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு திரிகிற பயில்களை வணங்கக்கூடாது. பிச்சைக்காரனை வணங்கலாம், ஏன்னா பிச்சைக்காரன் தான் அவங்க கர்மாவை நீக்க முடியும். நீங்க ஒருத்தர் பிச்சைக்காரன் எளிமையா சொல்றீங்க, நீங்க அவனுக்கு பிச்சை குடும்பம் ஏகபரா குரு பிச்சைன்னு யாருக்கு பேரை சொல்லி கேட்கறான்? பரமசிவனோட பேரை சொல்லி தான் கேட்கறான் பிச்சைக்காரன். அப்ப நீங்க அந்த ஏகாபரா, நீங்க சிவனுக்கே பிச்சை கொடுக்கறதுக்கு சமம். பிச்சைக்காரனுக்கு கொடுக்கும்போது சிவன் ஏத்துக்கிறாரு அதை. அதனாலதான் ஏகபரா குரு பிச்சைன்னு கேட்பாங்க சன்னியாசிகள். எதிர்காலமே நிரந்தரமே இது மாயைங்க. இது வந்து முக்குணங்கள். இதுல வந்து ஆடம்பரம் வந்துடும், தற்பெருமை வந்துடும், மதம் வந்துடும், அகங்காரம் வந்துடும், எல்லாம் வந்துடும் பதவி வரும் பொழுது. அப்போ கூடவே சேர்ந்து உனக்கு பாவம் மூட்டையும் வந்துடும், நீ நரகத்துல போய் கொடுத்து சாக போற. அதனாலதான் சன்னியாசிகள் வந்து இது புகழ்ச்சியை விரும்புறது இல்ல. பகவானே சொல்றாருல, தற்பெருமையும் மோகம் அகன்றவர்கள், பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள், பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலை பெற்றவர்கள், ஆசைகளை முழுமையாக அழித்து கொண்டவர்கள் ஆகிய ஞானிகள் அந்த அழிவற்ற பரமபதத்தை அடைகிறார்கள். யார் பரமனுடைய ஈஸ்வனுடைய பதத்தை யார் அடைய முடியும்? உனக்கு தற்பெருமை இருக்கக்கூடாது, உனக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிடணும். எல்லாத்தையும் துறந்தவன் தான் பரமபதத்தை அடைய முடியும். சும்மா மார்கழி மாசத்துல போய் பரமபத வாசல் திறக்காங்கன்னு போய் நீங்க கழுத்து நிறைய குழுங்க நகையை போட்டுக்கிட்டு பெரிய எல்லாரும் நம்மளை பார்க்கணும்னு போய் நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்க வாசல் திறந்துருமா? நரகம் தான் திறக்கும். வாங்கயா நீங்களாம் என்னமோ பரமபத வாசல்னா மார்கழி மாசம் போய் நின்னா கிடைச்சுன்னா அவ்வளோ நினைக்கிறான். தவறு. ஒன்னும் கிட்டாது. உன்னோட இருக்க தற்பெருமை விட்டுரு. சாமி அதான் சொன்னாரு, சொத்தாஸ்தி வஸ்து சுகம் என்று என்னாதே, வத்தாஸ்தி பொண்ணு வகை என்று என்னாதேங்க. அதாவது நீ இங்க இந்த பூமியில கிடைக்கிற சொத்து வஸ்து இது சுகம் கிடையாதுடா, இது துன்பங்காரு. ஏன்னா உன் மனம் இதுலயே லயிச்சிரும், இறைவனை தேடாது. நீ இதையே தேடிட்டு இருக்கும்போது உனக்குள்ள இருக்க எல்லையற்ற அந்த பரமானந்தத்தை விட்டுற. உனக்குள்ள ஆனந்தம் மூழ்கி கிடக்கு. அதான் சாமி சொன்னார், தன்னை அறிந்ததுண்டால் தலைவனே நீ அறிவாய் மகனே, என்னை அறிந்தவருக்கு ஈசன் வழி சொல்கிறேன். கண்ணாலை மனக்கண்ணாலை காணும் அப்பா வழியதுதான், மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாட்டானா இருக்குதுடா, என்னை கண்ணாலை கண்டதுனால் கழிதீர் என் மகனே. சாமி 3 ஆசைடா, பெண்ணு பொண்ணு மண், இந்த 3 மாயில உன்னுடைய மனம் இழுத்துட்டு போய் உன்னுடைய ஆத்மாவை நீ மறந்துடுற. நீ ஆத்மா, உடல் கிடையாது. ஆத்மாவை இழந்து நீ என்ன பண்ற? இறப்புக்கு அப்புறம் நீ வந்து மண்ணுலகளை மீண்டும் கர்மாவுக்கு தகுந்தபடி படைக்கப்படுறங்கிறாரு. நீ முக்தியே கிடைக்காது அவனுக்கு. அதனாலதான் மகான்கள் என்ன தேடு, எப்போதுமே யோகிராம் என்ன சொல்ற, அவருடைய நாமத்தை சொல்ல அவர் நாமத்தை சொல்லல, அவருடைய பேர்ல ராமநாமம் இருக்கு. நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஓமையா சொன்னார், அவ்வளவுதான். அவருடைய பேர் அவர் சொல்லல. அந்த ராமநாமத்துக்கு அவ்வளவு சக்திக்காரதான் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயாம்பாங்க அவங்களுடைய பக்தர்கள். அதனால அவரை வணங்குறதுல தப்பு இல்லை. அதை விட்டுட்டு இப்ப புதுசா உருவாகுறாங்க, சக்தி பரிமாற்றம் நடந்துச்சுங்கிறாங்க, நான் தான் அம்மனுடைய அவதாரங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லுவான். நந்தன் நாணி என்பான், நாரணர்கோன் ராமன் என்பான், முன்னுதித்த சுவாமிகளுக்கு பின்னுதித்து வந்தேன் என்பான், கடலில் இருப்பேன் என்பான், கடலில் நினைப்பேன் என்பான். பெருமாளே சொல்றாரு. இப்பெல்லாம் சொல்லுவான்டா கலியுகத்துல நான் தான் நாராயணனுடைய அவதாரம், பெருமாளுடைய அவதாரம், சிவனுடைய அவதாரம் சொல்லுவான்.
நம்ப கூடாது மக்களுங்கிறாங்க. ஆனா அவனையும் நம்பி அவன் பின்னாடி இப்ப பஜனை பாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது. அந்த கும்பல் பின்னாடி என்ன பண்ண சொல்றீங்க? இங்க கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் ஒருத்தன் அவன் முன்னாடி போவான், கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் அவன் முன்னாடி போவான், நான் தான் கடவுள் சொன்னாலும் அவன் முன்னாடி பெரிய கூட்டம் போகுது. இதோட கொடுமை என்ன? இதெல்லாம் அந்த மக்கள் திருந்தனுங்க. அதனால இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியாது. அதனால மகான்கள் எல்லாமே இறைவனுடைய அவதாரங்கள் தான் என்ன பொறுத்தவரையில. சாமி சொல்றாருல, சொல்லுவாரு, மச்ச முனி நானும் அப்பா என் மாயச்சோரூபம் அறிவாயோ, ஊமையானேன் செவிடானேன் இந்த உலகம் எங்கு நானானேன், பித்தனானேன் பேயனானேன் என் பெருமை அறிவார் யாரும் இல்லை. பித்தனானேன் பேயனானேன் என் பெருமை அறிவார் யாரும் இல்லைன்றார் சாமி. உங்களுக்குள்ள தெய்வம் என்று என்னை உபசரிப்பார் யாரும் இல்லை, காரண தெய்வம் என்று எனக்கு கடன் செலுத்த யாரும் இல்லைனார். ஏவல் செய்யும் பிசாசாலே ஈடழிந்து போனுங்களே, மகாலிங்கம் சொக்கலிங்கம் மாயமுத்து ஜோதிலிங்கம்ங்கிறார் சாமி. வணங்குறீங்களா? எவனா குறி சொல்றவன், தாயத்து கட்டுறவன், அவனைதான் நம்பி நீங்க போய் நின்றுட்டு இருக்கீங்களா? இல்லை எனக்கும் கட்டி விடப்பான்னு. அவன் துன்பத்துக்காக தான் அவன் அந்த வேலையை செய்யறான். அது தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. என்ன சொல்ல போங்க, இந்த மக்கள் கடவுளை விட்டுறாங்க. இது போன்ற மகான்களை வணங்கலாங்க. விவேகானந்தரை வணங்கலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சரை வணங்கலாம், எல்லாம் சித்தர்கள். இப்ப ரமணரை கூட வணங்குங்க, எப்படி வணங்குங்க, தவறு இல்லை. அதை விட்டுட்டு சும்மா இன்னைக்கு அது மலைஞ்சலம் கழிக்கிற பயிலுங்க இவன் நான் கடவுளுங்கிறான். ஃபுல்லா என்னத்த இது ஆடம். ஒரு துறவியா இருக்கணும். துறவுன்னு என்ன, உடல்ல மனசுல துறவு இருக்கணும். எல்லாமே இருக்குது. உடையில தான் துறவு இருக்கவே, மனசுல எல்லாம் இருக்கு. இது கஷ்டங்க. என்னமோ பண்ணுங்க, பகவானை தேடுங்க, இல்லைன்னா நரகம் தான். சாமி அதையும் சொல்லிட்டாரு, பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணைவந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீனரக சீல்குட்டியில் அடைக்க கொத்தியிருந்த புழுக்களை வந்து கொஞ்சம் தூரம் ஆத்மாவும் நரகத்துல புழு கொஞ்சிரும். பக்தி சோதிக்க நான் பல ரூபத்துல வந்தேன். ஆண்டி ரூபத்துல இன்னைக்கு மூட்டை சாமி எடுத்துக்கங்க, மூட்டை சித்தர் எடுத்துக்கங்க, இப்படி எல்லாமே எடுத்துக்கலாம் நீங்க. சாமி வந்து ஸ்ரீ சாமியார் எடுத்துக்கங்க, இன்னும் நிறைய இருக்காங்களா, இன்னும் நிறைய மகான்கள் சொல்றாங்க. இப்படி ரூபத்துல இறைவன் தான் வரான், வழங்குதா? சாய்பாபா கூட எடுத்துக்கங்க, அது உங்க விருப்பம், எனக்கு தெரியல. இப்படி சாமியை சொல்றாரு, நான் இப்படி பல ரூபத்துல வருவேன்ப்பா, என்ன பக்தி செய்து பல நாளும் காத்திருந்தேன் உங்களுக்காக, நான் உங்களை மீட்டு உங்களுடைய ஆத்மாவை மோட்சத்துக்கு கொண்டு போறதுக்காக இப்படி ரூபத்துல இருந்து உங்களுக்கு புத்தி சொல்றேன், வந்து என்னோட வழியில சேருங்கப்பா, வந்து இடங்கப்பாங்கிறாரு. கேட்டீங்கன்னா மோட்சம். மேல் வீடு இழந்து உனக்கு இவங்களை தேடினவனுக்கு, இந்த முனிகளை இந்த ரிஷிகளை எல்லாம் தேடுனா, இந்த பிச்சைக்காரர்களை தேடுனா உனக்கு வந்து மோட்ச வீடு திறக்கும். மேல் வீடாதான் மேல் வீடுங்கிறாரு. அதை தேடாதவன் மேல் வீடு இழந்து, உண்மையான வீடு இங்க ஆத்ம வீடு மேல இருக்கு, வைகுண்டம் சிவ வீடு. இந்த வீட்டுக்கு போகாதவன் மீண்டும் மண்ணுலகளை வந்து துன்பப்படுவான், நரகத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க சாமி. மேல் நரகமும் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, 3 கதி இருக்கு. இந்த 3 கதியில எது வேணுமோ எடுத்துக்கோங்க, தேடுனீங்கன்னா மோட்சம். அததான் சாமி சொல்றாரு, வந்தால் அறிவார் வராதார் நீராவார்ன்றாரு. முடிஞ்சு போச்சு, 2 வரியில முடிச்சிட்டாரு. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.